அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, 17/9/2025 அருமையான புதன்கிழமை. புரட்டாசி மாதம் பிறந்து விட்டது. புரட்டாசி 1 சரிங்களா? புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுக்குரிய மாதம். புரட்டாசி மாதம் மாகாளய அமாவாசையுடன் கூடி வந்திருக்கிறது. அதுல என்ன விஷயம்னா, ஏகாதசியுடன் கூடிய புரட்டாசி ஆரம்பித்திருக்கிறது. இந்த மாதத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த மாதம் ஏகாதசியிலே ஆரம்பிச்சு ஏகாதசியிலே முடியும். புரட்டாசி மாதம் ஏகாதசி திதியிலே ஆரம்பிச்சிடும். ஏகாதசி திதியில் தான் இந்த மாதம் நிறைவும் பெறும். ஒரு அருமையான ஒரு இயற்கை ஒரு பொக்கிஷத்தை நமக்காக வச்சிருக்கு. இதுலதான் கடவுள் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல, எதிர்த்து வீட்டுக்காரன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உளறிக்கிட்டு ஊர்ல ஒரு குரூப் சுத்திட்டு இருக்குது. அதனால இறைவன் இருப்பை உணர முடியாத அறிவு குறைபாடு உள்ளவர்கள் சொல்வதுதான் இறைவன் இல்லை என்பதை, இறைவன் இருக்கிறான் என்பதை இந்த மாதிரியான இயற்கை நிகழ்வுகள் தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். கடவுளே இல்லைன்னு சொன்ன பல பேர் இன்னைக்கு கடவுளே என்னை காப்பாத்துன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். அதுவே மிகப்பெரிய சாட்சி. எனக்கு தெரிஞ்சு இந்த கடவுள்னு சொல்ற குரூப் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் சின்ன பையனா இருக்கும் போது ஒரு 10% இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் 1% இருக்கிறதே பெரிய விஷயமா தான் தெரியுது. நீங்க மதம் அவங்கவுங்க மதத்துல அவங்க கடவுளை கும்பிட்டுக்கிறாங்க. வாழ்நாளில் முஸ்லிம் ஒரு நாள் கூட கடவுள் இல்லை என்று சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு அல்லாஹ் இருக்கார். சொல்லி சொல்லி வளர்க்கப்படுகிறான். கோவில்ல போய் மசூதியில போய் இஸ்லாம் கற்பிக்கப்படுகிறது. இஸ்லாம் மதத்தை பற்றி பேசப்படுகிறது. இஸ்லாம் மதத்துல யாருக்கு ஓட்டு போடணும் முடிவு செய்யப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவன் வாழ்நாள்ல கர்த்தர் இல்லைன்னு எவனாவது வரைக்கும் சொல்லியிருக்கானா? கர்த்தர் இல்லைன்னு எவனாவது இது வரைக்கும் ஆட்டோ பின்னாடி எழுதியிருக்கானா? கர்த்தர் ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொல்லி எந்த கிறிஸ்டினாவது தான் வீட்டுல எழுதி வச்சிருக்கானா? ஆனா இந்த கூமுட்டைக்கு பிறந்த கூமுட்டைய கடவுள் இல்லை அப்படின்னு வீட்டுல எழுதி வைக்கிறது, செவத்துல எழுதி வைக்கிறது, ரோட்ல நாய் ஒண்ணுக்கு போற இடத்துல எழுதி வைக்கிறது, அதன் பிறகு இதுகளே வண்டியில் எழுதிக்கிட்டு சுத்துறது. இதெல்லாம் இந்து மதத்தில் மட்டும்தான் இந்த கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு கோட்பாடே இதில் வந்தது. கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத அவன் மனநிலையில் தான் உணர முடியும். உணர்ந்தவன் தெளிகிறான், உணராதவன் தெரிகிறான். அதனால கடவுள் நிச்சயம் நேரில் வருவார் மனித உருவுல. பலர் இங்கே காப்பாத்திக்கிட்டு இருக்கார். கடவுள் இல்லாமையா திருச்செந்தூர்ல அவ்வளவு கூட்டம் கூடுது? கடவுள் இல்லாமையா அங்க திருப்பதிக்கு அவ்வளவு பேர் போறான்? நல்லது நடக்காமலா இவ்வளவு கூட்டம் ஓடுகிறது? சபரிமலைக்கு லட்சம் பேர் நீங்க நல்லது நடக்காமலா போறான்? எதுவுமே நடக்கலாம் எதுக்கு போறா? ரிஷபானந்திட்ட எதுவுமே நடக்கலாம் எதுக்கு இத்தனை லட்சம் மக்கள் என்ன தேடுறாங்க? யாருமே என்ன தேடவே மாட்டாங்கல்ல. நான் பாட்டு கம்முனு ஏதோ ஒரு ஓரமா புளிய மரத்துல உட்கார்ந்து இருப்பேன். ஒரு விஷயம் நடக்கலன்னா திருச்செந்தூர்ல போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் போய் யாராவது கால் கடக்க நிப்பாங்களா? நிக்க மாட்டாங்கல்ல. அதனால நல்லது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது புரியாதவர்களுக்கு புரியவே புரியாது. இன்னும் ஒரு 10 வருஷம் இந்த டோட்டலா இந்த கோஷ்டியே இருக்காது. இந்த கடவுள் இல்லைன்னு சொல்ற கோஷ்டியே தமிழ்நாட்டுல இன்னொரு 10 வருஷத்துல 1% இருக்கு இல்லையா? இந்த 1% சுத்தமா இல்லாம போயிடும். அதான் விஷயமே. வாங்க, திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 3:26 வரைக்கும் தசமி நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு நாள் முழுவதுமே ஏகாதசி. ஏகாதசி திதி என் தந்தையாரின் நினைவு திதி. மாகாளய பட்சத்தில் இந்த நாள்லையும் நான் திருவனந்தபுரத்தில் திதி கொடுக்கலான் இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய தந்தையார் மாகாளய ஏகாதசி திதியில் தான் தவறினார். மாகாளய பட்ச ஏகாதசியில் அவருடைய நினைவாக அங்கே நான் அவருக்கு நாராயண பலிதர்ப்பண பூஜை செய்கிறேன். நீங்க ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. ஏன்னா புரட்டாசி 1 ஏகாதசி. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள், தண்ணீர் பாட்டிலுடன் செய்யுங்கள். ஏன்னா பரீகம் நாமயோகம் வரும். பரீகம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரமே உத்திரட்டாதியா வந்துடும். அதனால அதுவும் சனி பகவான் எல்லாமே பெருமாள், எல்லாமே அவன் தான். முடிவு பண்ணிக்கங்க. காலை 9:56 வரைக்கும் புனர்பூசம், அதன் பின்பு பூசம். அதிகாலை 4:22 வரைக்கும் வரியா நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு பரீகம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி, யோகி சனி பகவான். அவயோக நட்சத்திரம் அஸ்தம், அவயோகி சந்திரன். அதிகாலை 3:26 வரைக்கும் பத்திரை கரணம் கேது. அதன் பின்பு பிற்பகல் 2:48 வரைக்கும் பவகரணம் செவ்வாய். அதன் பின்பு பாலவகரணம் ராகு. தமிழறிஞர் வா ராமசாமி அவருடைய பிறந்த தினம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழறிஞர் வா ராமசாமி அவருடைய பிறந்த தினம். இந்திய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு பிறந்த தினம். திருவிக அவருடைய நினைவு தினம். திருவி கல்யாண சுந்தரம் அவர்களுடைய நினைவு தினம். நண்பர்களே, ஒரு அருமையான ஒரு நிகழ்வு என்னன்னா, புனர்பூச நட்சத்திரம், ஏகாதசி, அதன் பின்பு பூசம், பரீகம் நாமயோகம், புரட்டாசி 1. இதுல புதன்கிழமை, அதுவும் பெருமாளுக்கு உகந்தது. இது எல்லாம் சேர்ந்து வர்ற ஒரு அருமையான நாள். மிஸ் பண்ணாம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அன்னதானம் செய்யுங்கள். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதுனத்துல, சந்திரன் கடகத்துக்கு வந்துட்டாரு. சுக்கிரன் கேது 2 பேரும் அப்படியே சிம்மத்தில் இருக்காங்க. சூரியன் புதன் இருவரும் கன்னியில சேர்க்கை. அதுல புதன் உச்சம். செவ்வாய் துலாமில் இருக்கிறார். ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம்.
அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் 2 ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் காலையில் 3ஆம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது. இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள். 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள். முக்கியமான வேலைகளை துவங்குங்கள். மிக சிறப்பாக இருக்கும். 8ஆம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது. 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் சாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை 100% காரிய வெற்றி. அரசு வேலையில் இருக்குது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை பெறும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது. உங்களுக்கு 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம். ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு. மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம். ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது. உங்களுக்கு 10ஆம் ஜாமமும் 9ஆம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள். நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். தேய்பிறை புதன்கிழமை படுபட்சி. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள். புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள். முக்கியமான நபர்களை சந்திப்பது, முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது, முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம். புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.